ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு ரீசனிங் பேஸ் பண்ண சம். ஸோ இங்கே நமக்கு ஒரு இமேஜ் கொடுத்துட்டாங்க. இதோட கரெக்டான வாட்டர் இமேஜ் கேட்டிருக்காங்க. நம்ம வாட்டர் இமேஜ்னால் எப்படி இருக்கும்? மேலே இருக்கிறதே கீழே தண்ணியில் தெரியும். ஆனால் எப்படி தெரியும்? மேலே ஒரு இமேஜ் எப்படி இருக்குன்னா தண்ணியில் இந்த இமேஜ் வந்து இன்வெர்ட்டடாக தெரியும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு இமேஜ் இருக்குன்னா இது தண்ணிக்குள்ளே எப்படி தெரியும்னா இப்படி தான் தெரியும். அதாவது கம்ப்ளீட்டாக இன்வெர்ட்டடாக தான் தெரியும். ஓகே, ஸோ இப்போது வாட்டர் இமேஜ்னால் கீழே தண்ணி கீழே இருக்க போது இதுக்கு கீழே அப்படியே இன்வெர்ட்டடாக தலைகீழே தெரிய போகுது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் இருக்க தாமரை தலைகீழே இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது? இந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது, ACB. ஓகே, சூப்பர். அடுத்து நம்மளும் அதே போடுவோமே. கீழே இங்கே வரையலாம். ஸோ இங்கே இருக்குது இந்த சர்க்கிள் அப்படியே தான் இருக்க போகுது. தலைகீழே போட்டாலும் சர்க்கிள் தான். அண்ட் இந்த 2 லைனும் அது அப்படியே தான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு தாமரை தலைகீழே தான் இருக்கும். K1 ஓரளவுக்கு அப்படியே பர்ஃபெக்டாக எதிர்பார்க்கக்கூடாது, ஃபைன். ஸோ அடுத்து இந்த 3 லைன் இந்த 3 லைன் மேலே போய்டும். 1 2 3 அண்ட் 1 2 3. இங்கே இருக்க 1 and 1 கீழே வந்துடும். அப்போ இப்போ இந்த இமேஜே அப்படியே எப்படி இருக்கு? தலைகீழே இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குது? இதில் இந்த 2 லைன் இல்லை, இதில் மேலே இருக்கிறது கீழே இருக்குது. ஸோ இதுவும் தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் ஃபஸ்ட்டு வாட்டர் இமேஜ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த இமேஜ் அப்படியே இன்வெர்ட்டடாக இருந்தால், ரெசிப்ரோக்கலாக தலைகீழே இருந்தால் அதான் வாட்டர் இமேஜ். ஓகேவா? ஸோ மிரர் இமேஜ்னால் எந்த பக்கம் மிரர் இருக்குன்றதை பொறுத்து மாறும்.